ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலகம் முழுவதும் உள்ள அற்புதமான சுற்றுலா தலங்களை உங்களிடம் கொண்டு வரும் உங்கள் பயணத் தோழன் எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவலர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் அமெரிக்காவின் கென்டக்கி மாநிலத்தில் அமைந்துள்ள தெற்கின் நயாகரா என்று புகழப்படும் அற்புதமான கம்பர்லேண்ட் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சிக்கு பயணம் செய்ய இருக்கிறோம். இயற்கையின் பிரம்மாண்ட அழகு, கர்ஜித்து விடும் நீர்வீழ்ச்சி மற்றும் உலகிலேயே அரிதாக காணப்படும் மூன் பவு எனப்படும் நிலவொளி வானவில்லின் அதிசயத்தை இந்த பயணத்தில் காணப்போகிறோம். உலகம் முழுவதும் உள்ள மறைந்திருக்கும் அதிசயங்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் இயற்கையின் அழகை தொடர்ந்து அறிந்து கொள்ள எங்கள் எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்துங்கள். வாருங்கள் நண்பர்களே, இன்று கம்பர்லேண்ட் ஃபால்ஸ் எனும் இயற்கையின் அற்புதத்தை ஒன்றாக கண்டுகளிப்போம். சில சமயங்களில் சிறிய நயாகரா, தெற்கின் நயாகரா அல்லது பெரிய நீர்வீழ்ச்சி என்றும் அழைக்கப்படும் கம்பர்லேண்ட் நீர்வீழ்ச்சி தென்கிழக்கு கென்டக்கியில் உள்ள கம்பர்லேண்ட் ஆற்றின் மீது அமைந்துள்ள ஒரு நீர்வீழ்ச்சி ஆகும். மெக்கிரியரி மற்றும் விட்லி மாவட்டங்களின் எல்லையில் ஆற்றின் குறுக்கே பறந்து விரிந்துள்ள இந்த நீர்வீழ்ச்சி கம்பர்லேண்ட் நீர்வீழ்ச்சி மாநில உல்லாச பூங்காவின் மைய அம்சமாக விளங்குகிறது மற்றும் கென்டக்கி இயற்கை பாதுகாப்பு அலுவலகத்தால் நியமிக்கப்பட்ட காட்டு நதி அமைப்பின் ஒரு பகுதியாகும். தற்போதைய நீர்வீழ்ச்சியானது வெகு தொலைவில் கீழ்நோக்கிய ஒரு செங்குத்து பாறையில் இருந்த அதன் அசல் தொடக்க இடத்திலிருந்து ஏற்பட்ட அரிப்பின் விளைவாக உருவானதாக நம்பப்படுகிறது. இந்த நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் நவீன காலத்திற்கு முந்தைய காலத்தில் பல்வேறு பழங்குடி மக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. பின்னர் பல தனியார் உரிமையாளர்களின் கைக்கு மாறி இறுதியில் 1933 சுற்றியுள்ள நிலங்களுடன் சேர்த்து கென்டக்கிக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டது. கம்பர்லேண்ட் நீர்வீழ்ச்சி உலகில் தொடர்ந்து நிலவில் வானவில் தோன்றும் ஒரு சில இடங்களில் ஒன்றாகும். வெள்ளை வானவில் அல்லது சந்திர வானவில் என்றும் அழைக்கப்படும் இந்த நிலவில் வானவில் ஒரு வானவில்லை போலவே உருவாகிறது. சிறிய நீர்த்துளிகளில் ஒளி விலகல் அடைவதால் இது ஏற்படுகிறது. மேலும் பௌர்ணமிக்கு முன்னும் பின்னும் வானம் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் சுமார் 2 நாட்களுக்கு இது தோன்றும். கம்பர்லேண்ட் நீர்வீழ்ச்சியானது தற்போதைய கென்டக்கியில் உள்ள பர்ன்சைடுக்கு அருகில் உள்ள பாட்ஸ்வில் செங்குத்து பாறையில் தோன்றி பின்னர் சுமார் 45 மைல்கள் 72 கிலோமீட்டர் தொலைவில் ஆற்றின் மேல் நோக்கி நகர்ந்து அதன் தற்போதைய இடத்திற்கு வந்ததாக நம்பப்படுகிறது. அவ்வாறு பின்வாங்கிய போது இந்த நீர்வீழ்ச்சி தற்போதைய கம்பர்லேண்ட் ஆற்றின் ஆழமான பள்ளத்தாக்கை உருவாக்கியது. சில இடங்களில் இதன் ஆழம் 400 அடி 120 மீட்டர் வரை இருந்தது. அதன் அசல் இடத்தில் நீர்வீழ்ச்சி தற்போது இருப்பதை விட உயரமாக இருந்தது. மேலும் ஆற்றின் மேல் நோக்கி நகர்ந்தபோது ஏற்பட்ட அரிப்பின் காரணமாக அதன் உயரம் குறைந்துள்ளது. மேலும் இது ஆரம்பத்தில் அதிக அளவு நீரை கொண்டு சென்றது. ஏனெனில் லாரல் ஆறு மற்றும் ராகாசில் ஆறு ஆகிய 2 முக்கிய துணை ஆறுகளும் தற்போதைய இடத்திற்கும் செங்குத்து பாறைக்கும் இடையில் அமைந்துள்ளன. அடிப்பகுதியில் உள்ள பாறையின் அரிப்பு, நீர்வீழ்ச்சியின் உயரம் குறைதல் மற்றும் அதன் இருப்பிடம் மேல் நோக்கி நகர்தல் ஆகியவை இறுதியில் நீர்வீழ்ச்சி மறைந்து ஆறு மீண்டும் சீராக மாறும் வரை தொடரும். இயற்கையின் அற்புதமான படைப்பான கம்பர்லேண்ட் ஃபால்ஸ் பற்றிய இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த அழகிய இடத்தின் வரலாறு, இயற்கை எழில் மற்றும் உலக புகழ்பெற்ற மூன்போவ் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் உலகம் முழுவதும் உள்ள அழகான சுற்றுலா தலங்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் கேள்விகளை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் உலகின் மற்றொரு அற்புதமான பயண இடத்துடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி. இது உங்கள் எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவலர். உலகை ஒன்றாக சுற்றி பார்ப்போம்.